வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடுப்பி ஹோட்டல் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் ரொம்ப ஹோட்டல்லாம் கிடையாது. உடுப்பி ஹோட்டல் இருக்கும். அங்கேருந்து சாம்பார் வாங்கிட்டு வந்தால் இஷ்டப்பட்டு பிரியமாக நாங்கள் சாப்பிடுவோம். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாக, 3 காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், 4 வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம், ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஆற ஊட்டி அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுடரை அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா விழுது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்போடு இந்த சின்ன வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் இந்த பருப்பில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் காயெல்லாம் வெந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றணும். புளி சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ ஜாறு கழுவுன தண்ணியும் அதில் ஊற்றணும். இப்போ ஊற்றியாச்சு. பாருங்கள், நல்ல மணமாக இருக்குங்க, சூப்பர் வாசமாக இருக்குது. கொத்தமல்லியை போட்டுடலாம், கொஞ்சம் அப்புறம் போடணும். இப்போ முதல் போட்டுக்கலாம். நல்லா சாம்பாரோடு வேகிறப்போ நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க. அப்போல்லாம் உடுப்பி சாம்பார்னால் அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க வயசுலலாம் அந்த கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் தான் ஹோட்டல் உடுப்பி சாம்பாரில் தூக்கலாம். நல்லா தனியாக தூளும் இதுவும் தான் கொஞ்சம் ஹோட்டல் சாம்பாரில் தனியாக வாசம் வரும், தனியாக டேஸ்ட் தெரியும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, வரமிளகா, காஞ்ச மிளகா 4-5 மிளகா போட்டிருக்கு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அதை தூக்கி சாம்பாரில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கணும். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். சூப்பரான நல்ல டேஸ்டியான உடுப்பி ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பூ மாதிரி இட்லியை பிச்சு தொட்டு சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. பிரமாதமாக இருந்துச்சுங்க. இது தோசை பொங்கலுக்குள்ள பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை